Hello, my lovely students. நாம இன்னைக்கு exercise 8.1 trigonometry first sum பார்க்க போறோம். Okay? So, இந்த வீடியோல நான் உங்களுக்கு first sum போடுறேன். Introduction video நான் already உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். நீங்க போய் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடறேன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா in triangle ABC right angled at B. ஸோ இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு. ஸோ நான் இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடுறேன். இங்க வந்து என்னன்னா A நேம் பண்ணிடுறேன், B C. ஸோ ஏபி வந்து நமக்கு வந்து 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பிசி வந்து 7 சென்டிமீட்டர். ஏசி நமக்கு வந்து தெரியாது. ஓகே, ஏசி ஓகே, ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஏசி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 24 ஸ்கொயர் பிளஸ் 7 square, okay, which will be equals to 576 plus 49 AC square, okay, which will be equals to 625, okay. So, இங்க வந்து square இருக்கதால இங்க வந்து root ஆகும். AC equals to root of 625, which will be equals to 25. So, உங்களுக்கு வந்து AC value கிடைச்சிருச்சு 25 centimeter, okay, got the AC. ஸோ உங்களுக்கு ஏசி ஸ்கொயர் கிடச்சிச்சு 25 ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சைன் ஏ கமா காஸ் ஏ. ஓகே, ஸோ இது வந்து சைனில் நான் இப்போ ஏல, ஓகே, ஏ கொடுத்துருக்கிறதால ஏல நான் வந்து ஆங்கிளில் பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஐம் பிளேசிங் ஆங்கிள் அட் ஏ. இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா சைன் தீட்டா வந்து உங்களுக்கு என்ன வரும், பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக ஒன்று வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். பூசாரி, பக்தி, பிரசாதம், ஹர பக்தி. ஓகே, இது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஈஸியாக வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். இது வந்து சைனு, இது வந்து காசு, இது வந்து டேனு. இதோட உல்ட்டா, ஓகே, சைனோட உல்ட்டா தான் உங்களுக்கு வந்து கொசிகண்ட் அண்ட் காசோட உல்ட்டா தான் வந்து சீக்கண்ட் அண்ட் டேனோட உல்ட்டா தான் வந்து உங்களுக்கு வந்து காட். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சைன் காஸ், இது உங்களுக்கு டேன். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏல வந்து நம்ம வந்து டீட்டா வந்து பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ டீட்டாக்கு ஆப்போசிட், ஓகே, டீட்டாக்கு ஆப்போசிட் உங்களுக்கு வந்து எது இருக்கு, பி. ஓகேவா? இது அப்போ டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து என்ன வரும், பெர்பெண்டிகுலர். ஓகே, டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பெர்பெண்டிகுலர், டீட்டாக்கு பக்கத்துலேயே இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பேஸ். ஓகே, டீட்டாக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பெர்பெண்டிகுலர், டீட்டாக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் பேஸ். ஸோ அப்போ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சைன் ஏ எடுத்துக்கலாம். சைன் ஏ ஈக்குவல்ஸ் டு உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைப்போ. இதுதான். ஓகே, இந்த ஆங்கிள் எப்பயுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது உங்களுக்கு வந்து ஹைப்போ. எப்பயுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது உங்களுக்கு வந்து ஹைப்போ. ஓகே, திஸ் இஸ் 90 டிகிரிங்க தான் வந்து 90 டிகிரி இருக்குது தான் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஹைப்போ. ஸோ உங்களுக்கு வந்து என்னது, பெர்பெண்டிகுலர் டிவைடட் பை ஹைப்போ. ஸோ பெர்பெண்டிகுலர் எது, பிசி டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் எது, ஏசி. ஓகே, யூ காட் திஸ். ஸோ உங்களுக்கு அது பெர்பெண்டிகுலரில் என்ன இருக்குது, என்ன நம்பர் இருக்குது, 7 டிவைடட் பை ஹைப்போவில் உங்களுக்கு வந்து 25. ஓகே, சைனே கண்டுபிடிச்சாச்சு. அதே தான் காஸ் ஏவும். காஸ் ஏ வந்து உங்களுக்கு என்னது, பி டிவைடட் பை ஹெச். ஓகே, பி வந்து என்னது, பேஸ். ஓகே, பேஸ் வந்து உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது, 24 டிவைடட் பை ஹெச் வந்து என்னது அப்படின்னா 25. ஸோ காஸ் ஏ, சைன் ஏ, காஸ் ஏ ரெண்டுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. சைன் ஏ ஈக்குவல்ஸ் டு 7 டிவைட் பை 25 அண்ட் காஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு 24 டிவைட் பை 25. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செகண்ட். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சைன் சி கமா காஸ் சி. அண்ட் நான் இப்போ சியில் வைக்கிறேன், ஏன்னா இங்கே வந்து சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே தான் ஆப்போசிட் வந்து உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் ஆகிடும் இங்கே. ஆனால் வந்து பேஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்து மாறும், பெர்பெண்டிகுலர் உங்களுக்கு வந்து மாறும். டீட்டாக்கு ஆப்போசிட் வந்து உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் ஆகும். ஓகே, டீட்டாக்கு ஆப்போசிட் வில் பிகம் பெர்பெண்டிகுலர். டீட்டாக்கு பக்கத்தில் அது வந்து உங்களுக்கு வந்து பேஸாக ஆகும். ஓகே, இப்போ சைன் சி. ஓகே, சைன் சி வந்து உங்களுக்கு என்ன வரும் பாருங்க, சைன் சி வந்து அதே தான், பி டிவைடட் பை ஹெச். ஓகே, சைன் சி ஈக்குவல்ஸ் டு பி டிவைடட் பை ஹெச். ஓகே, பி வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, 24, ஹெச் வந்து என்னவா இருக்கு, 25. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு காஸ் சி. காஸ் சி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா b divided by h. Okay, b divided by h naka base,
divided by hypotenuse. 7 divided by 25. Okay, which will be equals to 7 வந்து எங்க இருக்கு? BC divided by AC. இங்கேயும் சைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா AB divided by hypotenuse AC. Okay, ஸோ இவ்வளோ தான் ஆன்சர்ஸ். ஓகே, சைன் சி வந்து என்ன வரும்? 24 divided by 25. காஸ் சி வந்து உங்களுக்கு BC divided by AC. இந்த ஆங்கிளை மட்டும் நீங்கள் எங்கெங்கே போடுறீங்களோ நல்லா வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிள் எங்கே நீங்கள் ஆங்கிளை வைக்கிறீங்களோ இங்கே கொடுத்துருவாங்க. ஆங்கிள் வந்து ஏவா பியா சியான்னு. இப்போ ஆங்கிள் ஏல வச்சாங்க அப்படின்னா இங்கே ஏ வரும். அப்போ அதுக்கு ஆப்போசிட், ஆங்கிளுக்கு ஆப்போசிட் தான் உங்களுக்கு வந்து பர்பண்டிகுலர் இருக்கும். ஓகேவா? அதுக்கு ஆப்போசிட் இப்போ ஏ இங்கே இருந்ததுன்னா இதுதான் பர்பண்டிகுலர், இது பக்கத்தில் தான் பேஸு. இது வந்து என்ன 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ். அதை நீங்கள் வந்து ஆங்கிள் எங்கே இருக்கோ அதை நீங்கள் கவலையே பட வேணாம். 90 டிகிரி எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ் நீங்கள் வந்து வச்சிடலாம். இப்போ சி வரும்போது ஆப்போசிட் உங்களுக்கு வந்து பர்பண்டிகுலர் இங்கே இருக்கும். ஓகேவா? இந்த பேஸ் வந்து அது பக்கத்தில் இருக்கும். ஓகேவா? ஹைப்போட்டென்யூஸ் உங்களுக்கு இங்கே ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகே, தட்ஸ் ஆல். இது மட்டும் நிறையா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஈஸி. இது உங்களுக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்துட்டேன், ஷார்ட்கட் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னா என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ பாருங்க. ஓகேவா? இது வந்து என்னது? பூசாரி பக்தி பிரசாதம் ஹர ஹர பக்தி. ஓகேவா? அதை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த கோட் வேர்ட் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். அண்டில் தென் பை.